வணக்கம். உண்மையிலே இந்தியான் இந்த ஊடக சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்று இருக்க வேண்டிய ஒரு சந்திப்பு. அது 27ஆம் தேதிக்கு நாங்கள் ஒழுங்கு செய்து கடைசி நேரத்தில் என்னுடைய ஒரு தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக அந்த சந்திப்பை நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நடத்த முடியாமல் போனது. அந்த அடிப்படையில் நாங்கள் கொழும்பிலே இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறோம். இதிலே கொழும்பிலே நாங்கள் அந்த ஒழுங்கலை செய்கிறோம் என்று முடிவெடுத்த காரணமாக எங்களுடைய பங்காளி கட்சியாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சியுடைய தலைவர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் வச்சிருந்தால் கட்டாயம் கலந்து கொண்டிருப்பார். ஆனால் அவருடைய உடல்நிலை காரணமாக அவர் கொழும்புக்கு விஜயம் செய்ய முடியாமல் போனது. அந்த வகையில் அவருடைய இந்த சந்திப்பில் அவர் கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு அவருடைய மன்னிப்படையும் இங்கு அறிவித்து நாங்கள் குறிப்பாக கடந்த போன கிழமை நாங்கள் கொழும்பிலே திரு ஜெய்சங்கர் அவர்களுடைய சந்திப்புக்கு பிற்பாடு நாங்கள் எங்களோட ஊடகங்களை சந்தித்த பொழுது அவர்கள் நீங்கள் அனைவரும் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு மேற்கொண்ட விஜயம் சம்பந்தமாக கருத்துக்களை உத்தியோகபூர்வமாக தெரிவிக்க சொல்லி கேட்டிருந்தீங்கள். ஆனால் அதை நாங்கள் யாழ்ப்பாணத்தில் செய்கிறதாக நாங்கள் அறிவித்தபடியினால் அது சம்பந்தமாக இன்றைக்கு கொஞ்சம் காலம் தாமதித்தாலும் கூட நாங்கள் உத்தியோகபூர்வமாக ஊடகங்களுக்கு அந்த விஜயத்துக்கு பிற்பாடு அந்த விஜயம் சம்பந்தமாக எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். அந்த வகையிலே உண்மையை சொன்னால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து நாங்கள் 2010ஆம் ஆண்டு விலகினதுக்கு பிறகு நாங்கள் தமிழ்நாட்டுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய கட்சிகளோடும் தலைவர்களோடும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் சம்பந்தமாக விசேஷமாக நாங்கள் ஒரு இனஅழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு அழிஞ்சு போய் இருந்தாலும் கூட எங்களுடைய மக்கள் தங்களுடைய அரசியல் அபிலாஷைகள் விசேஷமாக தமிழ் தேசத்துடைய இருப்பு சார்ந்த விஷயத்திலே மிக இறுக்கமாக இருக்கிறார்கள். அதை அவர்கள் எந்த காலத்திலும் கைவிட தயாரில்லை. அந்த வகையிலே ஒரு இனஅழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களாக இருந்தும் கூட கணிசமான இழப்புகள், ஆபத்துகள், அச்சுறுத்தல்கள் அது அனைத்தும் இருக்கும். நம்முடைய மக்கள் தமிழ் தேசத்துடைய அங்கீகாரம் என்ற விடயத்திலே விட்டு கொடுக்க போவதில்லை என்ற விடயத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு சென்று அந்த அடிப்படையிலே தமிழ் மக்களுடைய தேச அங்கீகாரம் பெறுவது தான் எங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்குது. அது தான் எங்களுடைய இலக்கு. அதில் இருந்து வேறு மாற்று இலக்குகள் எதுவுமே இருக்கவும் முடியாது. ஆனால் அந்த தமிழ் தேச அங்கீகாரம் என்றது நாட்டை பிரிக்காமல் பெறுவதாக இருந்தால் நாங்கள் சுயநிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு கூட்டாட்சி சமஷ்டி ஆட்சி முறையை ஸ்ரீலங்கா அரசு அங்கீகரிக்க வேணும். அப்படி இல்லாவிட்டால் ஏற்கனவே 77ஆம் ஆண்டே நம்முடைய மக்கள் தெளிவாக ஒரு சர்வஜன வாக்கெடுப்பாக கருதி ஒரு ஆணையை வழங்கியிருக்கிறார்கள். அந்த ஆணைக்கு நேர்மையாகத்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்புகளும் இன்றைக்கு குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே தமிழ் தேசம் ஒன்றில் நாட்டை பிரிக்காமல் ஐக்கிய இலங்கைக்குள்ளே அங்கீகரிக்கப்படணும். அப்படி இல்லாவிட்டால் ஏற்கனவே தமிழ் மக்கள் ஆணை வழங்கின பிரகாரம் தமிழ் மக்களுக்காக தமிழகம் தொடர்ந்தும் குரல் கொடுக்கறதுக்கு நாங்கள் எந்த விதத்திலையும் தடையாக இருக்க போகிறது இல்லை என்ற கருத்தை நாங்கள் கொண்டு சேர்க்க வேணும் என்றதில் நாங்கள் தெளிவாக இருந்தாங்க. ஆனால் கூட்டமைப்பை விட்டு நாங்கள் வெளியேறின இடத்திலே எங்கள் தொடர்பாக
பரவலாக வந்து தவறான அபிப்பிராயங்கள் பரப்பப்பட்டிருந்த காரணத்தினாலும் வேறு வேறு பல தடைகள் காரணமாக நாங்கள் அந்த விஜயங்களை முழுமையாக நடத்த முடியாமல் இருந்தது. நாங்கள் தமிழ்நாட்டுக்கு சென்றிருக்கின்றோம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில கட்சி தலைவர்களை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம், சந்திப்புகளை மேற்கொண்டிருக்கிறோம், சிவில் சமூக செயற்பாளர்களை சந்திச்சிருக்கிறோம். ஆனால் முறையாக அதை நாங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கக்கூடிய ஒரு நிலையிலே இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு வந்து ஒரு பிராந்திய அரசு, அங்கு ஒரு அரசாங்கம் இருக்கின்றது. அரசாங்கத்திலே ஆட்சி செய்கின்ற தரப்புகள் இருக்கின்றார்கள். அரசாங்கம், எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சி, இப்போ வந்து ஏனைய கட்சிகள் என்று ஒரு அரசாங்கமே இருக்கின்ற ஒரு நிலையிலே அங்கே ஒரு புரோட்டோகால் இருக்கின்ற ஒரு முறை இருக்கின்றது. அந்த முறையை மீறினால் வந்து தேவையில்லாமல் வந்து எங்களுடைய சந்திப்புகளுக்கான வாய்ப்புகளும் வந்து குழம்பும். அந்த வகையில் அந்த புரோட்டோகாலை சரியாக கடைபிடிப்பதாக இருந்தால் தமிழ்நாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது வந்து நாங்கள் அந்த சந்திப்பில் உத்தியோகபூர்வமாக வந்து நடத்துகிறதாக காட்டுவதாக இருந்தால் அந்த முறை வந்து முதலமைச்சர் அவர்களை முதல் சந்தித்து, அதுக்கு பிற்பாடு எதிர்கட்சி தலைவரை சந்தித்து, அதுக்கு பிற்பாடு தான் ஏனைய கட்சி தலைவர்களை சந்திப்பது. அண்டைக்கு இருந்த முதலமைச்சர்களை வந்து நாங்கள் சந்திக்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்க அது கைகூடவில்லை. அந்த வகையில் தான் அந்த சந்திப்புகளை வந்து நாங்கள் பகிரங்கப்படுத்தாமல் நாங்கள் எங்களால் சந்திக்கக்கூடியவர்களை வந்து அமைதியாக சந்தித்து நாங்கள் வந்திருந்தோம். இந்த முறைதான் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தரப்பாகவும் அதுக்கு மேலாக வந்து தமிழ் தேசிய பேரவை என்று நாங்கள் இணங்கியிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே தமிழ் நாட்டிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோடும் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களோடும் கூடின நெருக்கமான உறவுகளை ஏற்கனவே வைத்து கணிசமான அனுபவம் பெற்ற பங்காளிகள் எங்களோடு இந்த முறை சேர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் வந்து குறிப்பாக தமிழ் தேசிய பசுமை இயக்கத்துடைய தலைவர் ஐங்கரநேசன் அவர்களும், தமிழ் தேசிய கட்சியுடைய தலைவர் செயலாளர் ஸ்ரீகாந்தா மற்றது சிவாஜிலிங்கம் ஐயா அவர்களும், ஜனநாயக தமிழரசு கட்சி உடைய தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா ஐயா அவர்களும் கணிசமான அனுபவம் பெற்ற ஒரு நிலையில் வந்து அவர்களுடைய ஆலோசனைகளும் அவர்களுடைய நேரடி பங்கு ஊடாக இந்த கடந்த 2 கிழமைக்கு முன்பதாக நாங்கள் மேற்கொண்ட அந்த முயற்சிகள் வெற்றி பெற்றவை. அந்த வகையில் அவர்களுக்கு நாங்கள் உண்மையிலே நன்றி சொல்லணும். குறிப்பாக வந்து ஐங்கரநேசன் அண்ணன் அவர்களுக்கு நாங்கள் விசேஷமாக வந்து நன்றி சொல்லணும். இந்த சந்திப்புகளை வெற்றிகரமாக நடாத்தி முடிப்பதற்கு இந்த சந்திப்புகளிலே நாங்கள் சொன்ன விடயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஏனென்றால் நாங்கள் ரகசியமாக எதையும் செய்யவில்லை. நாங்கள் சந்தித்த அனைவர் தொடர்பாக உங்களுக்கு விவரங்கள் ஏற்கனவே வெளிவந்திருக்கின்றது. அதே போன்று நாங்கள் வலியுறுத்தின விடயங்களும் வந்து எழுத்து மூலமாக ஒரு மகஜராக வந்து அவர்களுக்கு வழங்கி நாங்கள் அதிலையும் வெளிப்படுத்தியிருந்தோம். ஆகவே ரகசியமாக நாங்கள் எதையும் செய்யவில்லை. முக்கியமாக நாங்கள் வலியுறுத்தினது 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு போர் முடிவுக்கு வந்திருந்தாலும் கூட உயிர் இழப்புகள் நிப்பாட்டப்பட்டாலும் கூட அதுக்கு பிற்பாடு தொடர்ந்தும் தமிழ் தேசத்துடைய இருப்பு அழிஞ்சு கொண்டு தான் இருக்கின்றது. தமிழ் தேசத்துடைய இன அழிப்பு நிப்பாட்டப்படவில்லை. தமிழ் தேசத்துடைய உயிர்கள், மனிதர்களுடைய உயிர்களுடைய அழிவு வந்து அந்த போருடைய முடிவு குறைச்சிருக்கு, இல்லாட்டி நிப்பாட்டிருக்கு. ஆனால் எங்களுடைய தேசத்துடைய அந்தஸ்து, இருப்பு,
தேச அந்தஸ்தை வழங்குகின்ற தூண்கள் அனைத்துமே வந்து ஸ்ரீலங்கா அரசால் வந்து அளிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. குடியேற்றங்கள் நடைபெறுகின்றன. எங்களுடைய கலாச்சார அடையாளங்கள் வந்து வடகிழக்கில் வந்து அளிக்கப்பட்டு பௌத்தமயமாக்க செயற்பாடுகள் தீவிரமடைஞ்சப்பட்டிருக்கின்றன. பொருளாதார ரீதியாக வந்து நாங்கள் 35 வருஷத்துக்கு போர் காரணமாக நாங்கள் பின்னிலையில் இருக்கே அந்த மக்களுடைய பொருளாதாரத்தை வந்து எந்த விதத்திலையும் வந்து பாதுகாத்து எடுக்கிறதுக்கு எந்த விதமான செயல்பாடும் எடுக்காமல் மாறாக எங்களுடைய மக்களை 35 வருஷத்துக்கு பின்னிலையிலே இருக்கக்கூடிய மக்களை வந்து நாட்டினுடைய முன்னேறி இருக்கக்கூடிய மற்ற ஏனைய மக்களோடு வந்து போட்டியிட சொன்னால் வந்து அவர்கள் நின்று பிடிக்க முடியாத இடத்துக்கு தள்ளப்பட்டு அவர்கள் வாழ்க்கையே நடத்த முடியாத அளவுக்கு பொருளாதார ரீதியாக வந்து அவர்களுக்கு சுமையை ஏற்படுத்தி இருக்கின்றது தான் யதார்த்தம். எங்களுடைய கல்வி திட்டமிட்ட வகையில் வந்து மோசமடைஞ்சிருக்கின்றது. போர்க்காலத்தில் கூட வந்து நாங்கள் 3வது 4வது இடத்துல இருந்த வடகிழக்கு இன்றைக்கு கடைசி இடத்துல இருக்குது. போர் இல்லாத காலத்தில் வந்து தான் நாங்கள் கடைசி இடத்துக்கு வரோம். போதைப்பொருள்ன்றது வந்து மிக மோசம். போர்க்காலத்தில் வந்து தமிழில் விடுதலை புலி இயக்கம் இருந்த காலத்தில் வந்து போதைப்பொருளை பற்றி வந்து வடகிழக்கில் வந்து ஒரு கதை கூட வராது. ஆனால் இன்றைக்கு இராணுவம் என்ன 1க்கு 2 அதாவது வந்து ஒரு இராணுவ சிப்பாய்க்கு வந்து ரெண்டு பிரஜைகள் ரேஷியோவில் வந்து வடகிழக்கில் வந்து அவர்கள் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற இடத்துல வந்து போதைப்பொருள் வந்து உச்சத்துக்கு போயிருக்கின்றது. ஆகவே இது எல்லாம் திட்டமிட்ட வகையில் தான் நடக்குது. ஆகவே இது எல்லாமே வந்து இன அழிப்பினுடைய மிக முக்கியமான அங்கங்கள். அப்போ இதை நாங்கள் தெளிவாக எங்களுடைய தமிழ்நாட்டு தலைவர்களிடம் வந்து எடுத்துக்காட்டி இந்த நிலைமை தொடர்றதுக்கான காரணமே வந்து ஒற்றையாட்சி முறைமை. ஏனென்றால் ஒற்றையாட்சி முறைமைக்குள்ளே வந்து நாட்டிலே இருக்கக்கூடிய எண்ணிக்கையினுடைய பெரும்பான்மையின் கையில் தான் ஆட்சி அதிகாரம் இருக்கும். இப்போ இந்த நாட்டில் வந்து துரதிர்ஷ்டவசமாக வந்து நாங்கள் இன ரீதியாக பிரிஞ்சிருக்கிற இடத்துல வந்து நாட்டினுடைய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சிங்கள பௌத்த மக்களுடைய தலைமைத்துவத்தின் கையில் மட்டும்தான் ஒற்றையாட்சிக்குள்ள வந்து அதிகாரம் குவிஞ்சிருக்கும். அதுதான் நடக்குது. ஆகவே தான் எங்களுடைய தலைவர்கள் வந்து இந்த ஒற்றையாட்சி முறைமை தான் எங்களுடைய இனப்பிரச்சனைக்கான அத்திவாரமாக இங்கே இருக்கின்றது, அதை இல்லாமல் செய்தே ஆக வேணும் என்ற கோரிக்கையை வந்து கடந்த 76 வருஷங்களுக்கு மேலாகவே வந்து எடுத்திருந்தார்கள். தந்தை செல்வநாயகம் அவர்கள் வந்து தமிழரசு கட்சியை ஸ்தாபித்த இடத்துல வந்து முதலாவது தேசிய மாநாட்டில் வந்து எடுக்கப்பட்ட முதலாவது தீர்மானம். அதே போன்று அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை எடுத்துக்கொண்டால் வந்து நாங்கள் சிங்கள பௌத்த பெரும்பான்மையான ஆட்சியாளருடைய கையில் மட்டும் தீர்மானிக்கக்கூடிய நிலைமை இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் 50-50 என்ற கோரிக்கையை முன்வைக்கப்பட்டது. அப்போ எல்லா பக்கத்திலேயும் வந்து அந்த இனவாத போக்கில் இருந்து நாங்கள் விடுபட்டே ஆகணும் என்றது தான் தமிழ் தேசிய அரசியலுடைய அடிப்படை கோட்பாடாக இருந்திருக்கு. ஆகவே இந்த ஒற்றையாட்சி தொடர விடுறது எங்களுடைய அழிவுக்கு நாங்களே இணங்குறதுக்கு சமமான ஒரு விடயம் என்ற விடயத்தை நாங்கள் சுட்டி காட்டி, குறிப்பாக வந்து இந்திய இலங்கை ஒப்பந்தம் 87ஆம் ஆண்டு தமிழருடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வென்ற பெயரில் தான் செய்யப்பட்டது. அந்த இடத்துல வந்து மிக தெளிவாக அந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளும் நாட்டினுடைய ஏனையோர்களுடைய அபிலாஷைகளும் போன்ற முழுமையாக வந்து அங்கீகரிக்கப்பட வேணும். ஆகவே அந்த அங்கீகாரம் வந்து தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகள் ஏகமனதாக வந்து திம்பு மாநாட்டில் வந்து வெளிப்படுத்தி இருக்கிற ஒரு நிலையிலே, அதாவது நாங்கள் ஒரு தேசம், எங்களுக்கு வடகிழக்கு எங்களுடைய தாயக நிலப்பரப்பு, அந்த வகையில் வந்து எங்களுடைய தேசத்தில் வந்து நாங்கள் சுயநிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கிறதுக்குரிய ஒரு தனித்தமிழீழத்துக்கு மாற்றீடாக யோசனைகளை வந்து முன்வைக்க சொல்லி வந்து நாங்கள் கேட்டிருந்தோம். ஆகவே அந்த அடிப்படையில் வந்து ஒற்றையாட்சி முறையை நீக்கி திம்பு கோட்பாடுகள் முழுமையாக பூர்த்தி அடையக்கூடிய வகையிலே ஒரு தீர்வு யோசனையை வந்து ஸ்ரீலங்கா அரசு முன்வைக்கின்ற பட்சத்தில் வந்து நாங்கள் அதை பரிசீலிக்க தயார் என்ற மனதாக வந்து எங்களுடைய அனைத்து கட்சிகளும் வந்து வலியுறுத்தி இருக்கிற ஒரு இடத்திலே
இன்றைக்கு அவ்வகையான ஒரு தீர்வு அத்தியாவசியமாக இருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்தும் அந்த தீர்வை உருவாக்குவதற்கு நாங்கள் தீவிரமாக செயல்படாவிட்டால் இப்போதைக்கு இருக்கிற ஒற்றையாட்சி தொடரும். அந்த ஒற்றையாட்சி தொடர்ந்தும் இருக்கிற வரைக்கும், அமுல்ல இருக்கிற வரைக்கும் எங்களுடைய அழிவை நாங்கள் தடுக்க முடியாது. ஆகவே எங்களுக்குத்தான் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற வகையில் ஒரு இனப்பிரச்சனைக்கு தீர்வு தேவைப்படுகின்ற ஒரு மக்கள் என்ற வகையில் எங்களுக்குத்தான் அந்த தீர்வு கூட வேணும். அந்த வகையில் தமிழ்நாடு இதை விளங்கி கொண்டு அந்த அழுத்தங்களை பிரயோகிக்க வேணும். தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய தனித்துவமான இறமையின் அடிப்படையிலே சுயநிர்ணயத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு கூட்டாட்சி முறையை தமிழ்நாட்டு தலைவர்கள் வலியுறுத்த வேணும். அது அவசரமாக எங்களுக்கு தேவை. ஏனென்றால் அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வர போறதாக தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கிற ஒரு நிலையிலே அதுக்கு பிறகு இந்த ஒரு வருஷ காலப்பகுதிக்குள்ள பல தடவைகள் தாங்கள் அதை நிச்சயமாக ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு நிறைவேற்றுவார்கள் என்று பல தடவைகள் பல இடங்களுக்கு பல தரப்புகளுக்கு வாக்குறுதி வழங்கி இருக்கிற ஒரு நிலையிலே நாங்கள் எங்களுக்கு தேவைப்படுற விஷயத்தை இந்த நேரத்தில் திட்டவட்டமாக முன்வைத்து அழுத்தம் கொடுத்தால் மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக அந்த அரசியலமைப்பு இருக்கும். அதை தவிர்த்து இருக்கிறதே திரும்ப 38 வருஷமாக கேட்டு தோல்வி அடைஞ்ச மாதிரி இன்னும் ஒரு 38 வருஷத்துக்கு ஏதோ இருக்காத ஒரு விஷயத்தை இருக்கிறன்ற மாதிரி காட்டிக்கொண்டு அமல்படுத்துங்கன்னு கேட்கறது, இந்த 13ஆம் திருத்தத்தை அமல்படுத்த சொல்லி கேட்கறதெல்லாம் உண்மையிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைக்கு அரசாங்கம் செய்ய விரும்புகிற வேலை திட்டத்துக்கு துணை போகின்ற ஒரு விஷயமாக இருக்கு. ஏன்னா நாங்களே ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலைமையை அது உருவாக்குது. ஆகவே இந்த விஷயத்தை நாங்கள் தமிழ்நாட்டு தலைவர்கள் அனைவருக்கும் நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். அந்த வகையில் நான் தெளிவாக சொல்லணும், தேசிய மக்கள் சக்தி ஒரு புதிய அரசியலமைப்பு ஒன்று கொண்டு வருது என்று சொல்லியிருக்கிற இடத்துல அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒற்றையாட்சி 13ஆம் திருத்தம் இருக்கக்கூடிய இந்த ஒற்றையாட்சி முறைமைக்கும் விட இறுக்கமான ஒரு ஒற்றையாட்சியைத்தான் அவர்கள் இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு ஊடாக கொண்டு வர இருக்கிறோம். இந்த 13ஆம் திருத்தத்திலேயே பலவீனங்கள் எவ்வளோ இருக்க, அதில் இருக்கக்கூடிய அந்த பலவீனங்களுக்கு விட மோசமான இறுக்கமான ஒரு சென்ட்ரலைசிங் ஒரு அரசியலமைப்பாகத்தான் அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு இருக்கின்றது. ஆகவே அவ்வகையான ஒரு அரசியலமைப்பை நாங்கள் இன்றையிலே இருந்தே கடுமையாக எதிர்க்கணும். அதை நாங்கள் கொண்டு நிறைவேற்றதை தடுக்கணும். தமிழ் மக்களுடைய அனுமதி இல்லாமல் தான் அது நடந்தது என்றதை நாங்கள் ஆக குறைஞ்ச அளவுக்கு நிரூபிக்கக்கூடியதாக இருக்கணும். அவ்வகையிலே இருப்பதாக இருந்தால் தமிழ்நாட்டினுடைய ஒத்துழைப்பு, அதை எதிர்க்கிறதுல தமிழ்நாட்டினுடைய ஒத்துழைப்பு அத்தியாவசியம். ஆகவே நாங்கள் இனியும் போர் முடிஞ்சு 2009 இருந்து கிட்டத்தட்ட 16-17 வருஷம் முடிய இருக்கின்றது. அந்த 16-17 வருஷத்தில் தமிழ்நாட்டினுடைய ஈழத்தமிழர்கள் தொடர்பாக, இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தேச மக்கள் தொடர்பாக தமிழ்நாட்டுடைய குரல் மிகவும் குறைவாகத்தான் இருந்திருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதில் தமிழ் மக்களுடைய ஆணையை இங்கே தமிழ் தேசத்தில் பெற்ற தரப்புகள் தமிழ்நாட்டு மீது அக்கறை காட்டாமல் இருந்ததும் மிக மிக முக்கியமான ஒரு காரணம். தமிழ்நாடு தேவையில்லை என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு போனால் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் தொடர்பாக தீவிரமாக இருப்பார்கள். அவர்களை நீங்கள் மாற்றி ஒற்றையாட்சிக்குள்ளே 13ஆம் திருத்தத்துக்குள்ளே முடக்க முடியாது. அந்த மக்கள் மிக தீவிரமாக உறுதியாக இருப்பார்கள். ஆகவே அங்கே போய் எங்கட பிரச்சனை கதைச்சு அங்கே மக்களுடைய உணர்வுகளை கிளப்பினால் அது ஒற்றையாட்சிக்குள்ளே இங்கே முடக்கிறதுக்கு விரும்பின தலைவர்களுக்கு பெரும் தலையீடாக இருக்கும் என்றதுக்காக அவர்கள் வேணும் என்று அந்த இடைவெளியை பேணினார்கள். ஆனால் அதை நாங்கள் மாற்றி அமைக்கணும். அதை நாங்கள் மாற்றி அமைக்காவிட்டால் ஈழத்தில் தமிழ் மக்கள் உடைய அழிவை தடுக்கிறது மிகவும் கடினமான ஒரு விஷயம் என்ற விஷயத்தையும் நாங்கள் தெளிவாக அவர்களுக்கு எடுத்து கூறினோம். அவர்களுடைய இந்த 2 விடயங்கள் சம்பந்தமாக, அதாவது முதலாவது ஒற்றையாட்சியை நிராகரிக்கணும்,
நிராகரித்து உடனடியாக தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீவை நாங்கள் வலியுறுத்தவும். ரெண்டாவது விடயம் வந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விரும்புகின்ற அந்த ஐக்கிய ராஜ்ய முறைமையை வந்து ஒட்டுமொத்தமாக வந்து எதிர்த்தே ஆக வேண்டும். அது ஒருபோதிலும் வந்து ஒரு தீர்வாக அமைய முடியாத என்ற விஷயங்கள் நாங்கள் சந்தித்த அனைத்து தலைவர்கள் மட்டத்திலேயும் வந்து அது சாதகமாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர்களை பொறுத்தவரையில் வந்து அவர்கள் எங்களுக்கு சொன்னது என்னென்றால், தாங்கள் தமிழீழத்துக்கு வந்து ஏகமனதாக தமிழ்நாட்டு சட்டசபையில் வந்து தீர்மானம் எடுத்து நிறைவேற்றி இருக்கிற கட்சிகள். ஆகவே ஈழத்தமிழர்களுடைய விவகாரத்தில் வந்து நாங்கள் ஒருபோதிலும் வந்து ஒற்றையாட்சிக்குள்ளே வந்து தமிழ் அரசியலை முடக்கிறதை தாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. தாங்கள் அப்படி முடக்குவதற்கு எதிர்க்காமல் விடுறதுக்கும் வந்து தங்களுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. அந்த வகையில் வந்து தாங்கள் நிச்சயமாக எதிர்காலத்தில் வந்து எங்களோடு சேர்ந்து இந்த விஷயங்களை வந்து வலியுறுத்துறதுக்கு தயாராக இருப்பார்கள் என்றதையும் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அதே நேரம் வந்து அவர்கள் எங்களிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள். விசேஷமாக வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்களிடம் ஒரு கேள்வி கேட்டார். அதையும் சொல்லணும். ஏனென்றால் அவர் கேட்டவர் என்னென்றால் வந்து இலங்கையிலே தமிழ் தேசத்தில் வந்து பல கட்சிகள் இருக்கின்றன, தமிழ் கட்சிகள் இருக்கின்றன. ஆனால் அந்த மற்ற கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் ஒரு தரப்பு, மற்ற கட்சிகளும் இருக்கு. ஆகவே அந்த கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன? அவே வந்து நீங்கள் சொல்றபடி வந்து ஒற்றையாட்சியை நிராகரித்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வுக்கு அவர்கள் இணங்குவார்களா என்றதை தெளிவாக கேட்டார். அப்பொழுது நாங்கள் அவர்களுக்கு சொன்ன விஷயம் என்னென்றால், தமிழ் மக்கள் வந்து அவர்களுக்கு ஆணையை கொடுத்தது வந்து ஒற்றையாட்சியை நிராகரிப்பதற்கும் சமஷ்டி தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற சமஷ்டி தீர்வுக்காக மட்டும்தான். ஏனென்றால் அவர்கள் தேர்தல் காலத்தில் வந்து தமிழ் மக்கள்கிட்ட போய் வாக்கை கேட்டது அந்த அடிப்படையில். ஆகவே அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தால் அந்த ஆணையை வலியுறுத்தாமல் அவர்கள் வேறு எதையும் வலியுறுத்தினதாக இருந்தால் அது அந்த மக்களுக்கு, அந்த மக்கள் வழங்கின ஆணைக்கு செய்கின்ற ஒரு மாபெரும் துரோகம். எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் ஆணையை வச்சுத்தான் பார்க்கணும். தேர்தலில் வந்து மக்கள்கிட்ட போய் அவர்கள் என்னத்தை கேட்டார்கள் என்றதை வச்சுத்தான் நாங்கள் பார்க்கணும். அந்த வகையில் வந்து அந்த அனைத்து கட்சிகளும், குறிப்பாக தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் நாங்கள் சொல்லுகின்ற ஒற்றையாட்சியை அடியோட நிராகரிக்கிறது. ஒற்றையாட்சி முறைக்கு தமிழ் அரசியல்ல அறவே இடமில்லை என்ற நிலப்பாட்டுக்கும், கையட்டி விகாரை வந்து சட்டவிரோத விகாரை, அது அகற்றப்படணும் மாட்டுக்கிறது கிடையாது. சரியான, அது சட்ட ரீதியாக வந்து அகற்றப்படணும். நாங்கள் சட்டத்தை எங்கட கைக்கு வந்து எடுக்க போறது இல்லை. நாங்கள் அப்படி எந்த ஒரு இடத்துல வந்து எடுத்தவும் இல்லை, எதிர்காலத்தில் எடுக்க போறதும் இல்லை. ஆனால் அது சட்ட ரீதியாக வந்து சட்டவிரோதம் என்ற வகையில் வந்து அது அகற்றப்படணும்ன்றதான் எங்களுடைய நிலைப்பாடு. தீர்வண்ட விஷயத்தில் வந்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வண்ட விடயத்துக்கும் அவர்கள் எந்த விதத்திலும் வந்து தடையாக இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அவர்கள் அம்பலப்படுவார்கள் என்ற கருத்தை நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம். மூன்றாவது விடயமாக நாங்கள் தமிழ்நாட்டினுடைய மீனவர்களுக்கும் எங்களுடைய வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பாரிய பிரச்சனைகள், அத்துமீறி எங்களுடைய கடற்பரப்புக்கு வந்து அவர்கள் சட்டவிரோதமாக இங்கே தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளை பயன்படுத்தி எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை கிட்டத்தட்ட அழிக்கிற அளவுக்கு அந்த நிலைமைகள் இருப்பது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம். அதால் வந்து தமிழ் தேசத்தில் இருக்கக்கூடிய எங்கட மீனவர்கள் வந்து மோசமாக பாதிக்கப்பட்டு அழிக்கப்படுகிறார்கள். அதே நேரம் தமிழ்நாட்டு மீனவர்களும் வந்து இங்கே வந்து ஸ்ரீலங்காவுடைய காவல்துறையினர் தேவைப்படுகின்ற நேரத்திலே கொஞ்சம் பேரை வந்து பிடிச்சு அவர்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுகின்றது. ரெண்டு
பக்கத்திலேயும் வந்து பாதிக்கப்படுறவர்கள் தமிழர்கள். ஆகவே இது அனுமதிக்கக்கூடாது. அதுவும் விசேஷமாக வந்து எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய மீனவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல வந்து போர்க்காலத்தில் வந்து தொழில் செய்கிறதுக்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டிருந்தது. அப்போ போருக்கு பிறகுதான் தாங்கள் தலை தூக்குறதுக்கு ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். அவ்வாயான ஒரு நிலையில தான் இந்த தமிழ்நாட்டு மீனவர்களுடைய அத்துமீறின வருகை இருக்கின்றது. சிங்கள தேசத்தை எடுத்துக்கொண்டால் வந்து எங்களுடைய மீனவர்கள் 35 வருஷத்துக்கு பின்னிலையில் இருக்க தொழில் செய்கிற முறைமையிலே வந்து அவர்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தாமல் அவர்கள் மயிலட்டி போன்ற மீன்பிடி துறைமுகங்களை வந்து அபிவிருத்தி செய்திருக்கிறார்கள். அப்போ எங்களுடைய மக்கள் வந்து இன்னும் 35 வருஷத்துக்கு பின்னிலையில் இருக்கிற சொத்துக்களை வச்சுத்தான் தொழில் செய்கிறார்கள். ஆகவே அவ்வகையான நவீன துறைமுகங்களில் வந்து நாங்கள் அதை முழுமையாக பயன்படுத்த முடியாமல் இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வந்து மயிலட்டி போன்ற அபிவிருத்தி செய்யப்பட்ட துறைமுகத்தில் வந்து முழுக்க வந்து அதை பயன்படுத்தின வந்து தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய மீனவர்கள். அப்போ நாங்கள் இந்திய மீனவர்களுடைய வருகை ஊடாக வர பாதிப்புக்கும் கூட தென்னிலங்கையிலேயும் வந்து ஏற்கனவே வந்து பாதிப்புகள் நடந்து கொண்டிருந்த ஒரு நிலையில தான் இந்திய மீனவர்களுடைய வருகை அதுக்கு மேலதிகமாக வந்து பல மடங்கால வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துது. ஆகவே இது தொடர இயலாது. இது தொடர்ந்தால் ஈழத்தமிழர்களுடைய வருமானத்தில் வந்து மீன்பிடின்றது வந்து மிக மிக முக்கியமான ஒரு அங்கம். மீன்பிடியும் விவசாயம் தான் எங்களுடைய முதுகெலும்பு, எங்களுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு. இப்போ மீன்பிடியை அழிக்கிற அளவுக்கு வந்து இன்றைக்கு நிலைமைகள் இருப்பது வந்து ஒட்டுமொத்தமாக வந்து தமிழின அழிப்புக்கு வந்து அதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக கட்டாயம் இருக்கும். ஆகவே தமிழ்நாடு அதை செய்யக்கூடாது. அது எப்படி என்றாலும் தடுத்து நிப்பாட்டி எங்களுடைய பிரச்சனையை வந்து தீர்த்து தரவோணும் என்று நாங்கள் கேட்டினாங்கள். அந்த வகையில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் உடனடியாக அந்த விஷயத்தில் வந்து மத்திய அரசோடு வந்து பேசி இந்த விடயத்தை தீர்ப்பதற்கு வந்து மேலதிகமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து தான் அழுத்தம் கொடுப்பதாக வந்து எங்களுக்கு வாக்குறுதி வழங்கினார். அவர் ஞாபகப்படுத்தினவர் வந்து இதுக்கு முதலும் ஒரு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு ஏற்கனவே ஒரு முயற்சி ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அது இடைநிறுத்தப்பட்ட ஒரு நிலையிலே அதை புதுப்பிக்கிறதுக்கும் அதை துரிதமாக வந்து அந்த இந்த மோதலை வந்து முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் வந்து தன்னால் இயன்ற செயற்பாடுகளையும் வந்து தான் செய்ய தயாரானதையும் தெளிவாக சுட்டி காட்டியிருந்தார். எங்களை பொறுத்தவரையிலே இந்த தமிழ்நாட்டு விஜயம் 2009 மே மாதத்துக்கு பிற்பாடு தமிழ் அரசியலில் ஒரு திருப்பு முனையை உருவாக்குறதுக்குரிய ஒரு அத்திவாரம். ஏனென்றால் நாங்கள் அங்கே சென்று சந்தித்த அனைவரும் எப்படி 2009 ஆண்டுக்கு முன்பு ஈழத்தமிழர்களுடைய விவகாரங்களில் உணர்வு பூர்வமாகவும் மிகவும் உறுதியாகவும் ஒரு நிபந்தனை இல்லாத பூர்ண ஆதரவு வழங்குவதற்கு தயாராக இருந்தவர்களோ அதே நிலையிலே தான் அந்த கட்சிகளுடைய தலைவர்களும் அந்த மக்களும் இருக்கிறார்கள் என்றதில் வந்து எங்களுக்கு ஒரு துளி கூட வந்து சந்தேகம் கிடையாது. இதில் மிக கவலைக்குரிய ஒரு விஷயம் வந்து நாங்கள் தமிழ்நாட்டு மக்களை அரவணைக்காமல் இருந்தது. அந்த இடைவெளியை திட்டமிட்டு இங்கே ஈழத்தமிழர்களாலே தெரிவு செய்யப்பட்ட தலைவர்கள் கடந்த காலங்களிலே அந்த இடைவெளியை விரும்பி உருவாக்கினது. அதுதான் எங்களுடைய மிக மோசமான துரதிர்ஷ்டம். ஆகவே அந்த நிலைமையை நாங்கள் தொடர்ந்தும் அனுமதிக்க முடியாது. 7 கோடி தமிழ் மக்கள் ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க
இங்கே வடகிழக்கிலே வந்து போருக்கு பிற்பாடு எங்களுடைய தேச அழிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்க அந்த 7 கோடி மக்கள் நமக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய அந்த பாதுகாப்பை நாங்கள் பேணாமல் இருப்பது அடிமுட்டாள்தனம். ஆகவேதான் நாங்கள் இதுக்கு முதல் எடுத்த பல முயற்சிகள் வெற்றி அளிக்காத ஒரு நிலையிலே இன்றைக்கு அந்த முயற்சிகள் வெற்றி அடைஞ்சிருக்கிறதாக இருந்தால் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. எங்களை பொறுத்தவரையில் வந்து எங்களுடைய தேசத்துடைய இருப்புக்காக எத்தனையோ தியாகங்கள் எங்களுடைய மக்கள் செய்திருக்கிறார்கள். அந்த தியாகங்கள் வீண் போகாது. ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த இயற்கை அந்த தியாகங்களுடைய பொருளை அடைவதற்கு நிச்சயமாக வந்து சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனுடைய ஒரு ஆரம்ப புள்ளியாகத்தான் நாங்கள் இந்த தமிழ்நாட்டு விஜயத்தை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே எந்த அளவுக்கு எங்களுடைய பக்கத்தில் வந்து நாங்கள் ஐங்கரநேசன் அண்ணனுக்கு குறிப்பாக வந்து நாங்கள் நன்றி சொல்லணுமோ அதே போன்று வந்து தமிழ்நாட்டிலே இந்த சந்திப்புகளை உத்தியோகபூர்வமாக இந்த அளவுக்கு வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு திருமாவளவன் அண்ணன் அவர்களுக்கும் நாங்கள் குறிப்பாக நன்றி சொல்லணும். ஏனென்றால் முதலமைச்சர் அவர்களோடு நடக்க வேண்டிய சந்திப்பை அவருடைய நேரடி தலையீட்டால் தான் நாங்கள் உறுதிப்படுத்தினோம். அந்த சந்திப்பு நடைபெறக்கூடியதாக இருந்த காரணமாகத்தான் நாங்கள் ஏனைய தலைவர்களோடு நடத்தின சந்திப்புகளையும் வந்து நாங்கள் பகிரங்கப்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் நாங்கள் கட்சி பேதங்களுக்கு அப்பாலே தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அரசியலுக்குள்ளே நாங்கள் நுழைஞ்சு அதுக்குள்ளே சிக்கப்படாமல் நாங்கள் அனைத்து தரப்புகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அதை ஏற்படுத்தினோம். அந்த வகையில் வந்து நாங்கள் குறிப்பாக ஐங்கரநேசன் அண்ணன் அவர்களுக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் வந்து நாங்கள் நன்றி சொல்ல விரும்புகின்றோம்.